ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய விலாகில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போதுங்க. அதாவது நான் மீஷோவில் வந்து ஒரு முக்கியமான பொருள் வாங்கியிருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமையல் டிப்ஸோடு நான் பூக்களெல்லாம் கோர்த்தங்க, செம்பருத்தி பூலேருந்து எல்லாமே அதில் நம்ம பார்க்கலாங்க. நான் மீஷோலேருந்து என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பையனுக்கு வந்து கார்டனிங் ரொம்ப பிடிக்குங்க. என்னோடய மற்ற விலாகெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ செடிகள் நான் வச்சுருக்கேன். இன்டோர் பிளான்ஸ் ப்ளஸ் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு டைம் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. பக்கெட்டில் போய் பிடிச்சிட்டு வந்து ஊற்ற வேண்டியதாக இருக்குது. இது வந்து அவன் மீஷோவில் பார்த்துருக்கான். அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்ட்டு இந்த கேன் ஒன்று வாங்கினாங்க. கார்டன் வாட்டரிங் கேன். இது வந்து 5 லிட்டருங்க. வெறும் 180 ருபீஸ் தாங்க ஆஃபரில். ரொம்ப பரவாயில்லைங்க. உண்மையாலுமே 180 ருபீஸ்க்கு வந்து இது நல்லா ஒர்த்துங்க. நல்லா கெட்டியாக இருந்துச்சு. நாங்கள் தண்ணி வந்து ஊற்றி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது இலையில இப்போ நம்ம பக்கெட்டில் கொண்டு போய் ஊற்றினோம் அப்படின்னா மண் அரிப்பு மாதிரி ஏற்பட்டு அந்த இடத்துல குழியாக மாறும். ஆனால் இதில் நாங்கள் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே இலையிலிருந்து தண்டிலிருந்து ஏகமாக பட்டு அது மண்ணுக்கு போகுதுங்க. அப்போ வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஆகுது. செடிகளும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுதான் அந்த கேனுங்க. நெக்ஸ்ட்டு நான் டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. என்ன அப்படின்னா, நிறைய காய்கறிகள் வந்து ஆர்கானிக்காக நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாடியில் காய்கறிகளில் செடியெல்லாம் போட்டு வைப்பாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தோட்டம் இருக்கிறவங்க வந்து அந்த தோட்டத்துலேருந்து காய்கறியெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க, இப்போ ஃப்ளாட்டில் தங்குறவங்க, அவங்களாம் என்ன பண்ண முடியும், ஆர்கானிக்காக வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். என்ன கிடைக்குதோ அதை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி கிடைக்கிறது வந்து அது கெமிக்கலாக இருக்கா இல்லை சுத்தமாக நல்லபடியாக இருக்கா அப்படின்னு நாம் பயந்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, வெந்தயம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த வெந்தயத்தில் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூனோ இல்லாட்டி 1 ஸ்பூனோ எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ப்ளஸ் தண்ணி இதெல்லாம் கலந்துக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து அந்த காய்களை போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கழுவி நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் எல்லாமே போயிடுங்க. இது வந்து நான் நிறைய முறை பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து சிட்டியில் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் கிராமத்தில் வளர்ந்தாலும் இப்போ வந்து நான் வாக்கப்பட்டு வந்த இடம் வந்து சிட்டி. கிராமத்தில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் வந்து இங்கே நான் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடினங்க, ஏன்னா கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி தாங்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தாங்க கீரை வந்து எப்படின்னா, நாம் வந்து நல்லா கிள்ளி முடிச்சுட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுறதெல்லாம் வந்து தப்புங்க. ஏன்னா அப்போ வந்து மண் வந்து முழுமையாக போகாதுங்க. ஏன்னா கட் பண்ணும்போது அந்த அடுக்கில் அந்த மண்ணெல்லாம் வந்து சிக்கிக்கும். என்ன தான் நம்ம அலாசினாலும் முழுமையாக வந்து மண் போகாது. கீரை அரிச்சு எடுக்கும்போது அதுவும் தான் வரும். ஸோ அதனால் நம்ம ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம கிள்ளி முடிச்சிட்ட பிறகு அந்த கீரை வந்து நம்ம தண்ணியில் நல்லா அலாசணும். அப்போ கீரை வந்து மேலே மிதந்து இருக்கிற மாதிரியும் மண் வந்து அடியே போகிற மாதிரி தண்ணி ஊற்றி அலாசுற மாதிரி எடுத்துக்கணும் பாத்திரம். அதில் நல்லா அலாசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும். கல் மண் இதெல்லாம் இல்லாமல் நம்ம சுத்தமான கீரையெல்லாம் சாப்பிட்லாங்க. ஓகே, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.